கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம முதலாவது எதை தேடணும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை. ஆமென். முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுமா. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர் நம்மளுக்கு தந்த ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் யோசிங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்திரிச்சோடனே கொடுக்குற டைம் ஃபோன், இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலை, எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த உலக காரியங்களில். ஆனால் நம்ம முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்துக்கு, ஜபத்துக்கு, வேத வாசிப்புக்கு, அப்புறம்தான் உலக காரியங்களுக்கு. ஆமென். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். உயர்வு, தேவைகள் சந்திக்கப்படும், கர்த்தர் உயர்த்துவார். இந்த மாதிரி அநேக அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவரோடு பேசுங்க, அவரோடு உறவாடுங்க. அப்பொழுது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்து இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.